கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வேளையிலே அவருடைய சத்திய வசனங்களை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் நன்றி துதி சோத்திரங்களை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான வேத பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த நாட்களாக நம்ம கர்த்தருடைய ராபோஜனத்திற்கு நாம் பங்கெடுக்கும்படியாக ஆயத்தங்களை நாம் ஆயத்தப்படுத்துவதற்காக நம் பாடங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். வருகிற ஏப்ரல் மாதம் 21 நம்முடைய கர்த்தருடைய ராபோஜனம். ஸோ அந்த கர்த்தருடைய ராபோஜனத்தில் நாம் பங்கு கொள்வதற்கு நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கான இந்த காலகட்டங்களில் கர்த்தருடைய இந்த கடைசி நாட்களில் நடந்த சம்பவங்களை நாம் பாடங்களாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதில் இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடியதான பாடத்தின் தலைப்பு நாம் பார்க்கும்போது எருசலேம் செல்லும் வழி, எருசலேம் செல்லும் வழி என்ற தலைப்பின் கீழே நம்ம இன்றைய பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். த வே டு ஜெருசலேம் என்ற ஒரு பாடத்தை நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இந்த கடைசி வாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பயணம் எதை நோக்கி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது கலிலேயாவிலிருந்து எருசலேமை நோக்கி அவருடைய பயணம் தொடர்ந்தது. லாஸ்ட் வீக் ஆண்டுடைய அந்த கடைசி வாரத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து எங்கே செலவிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கடைசி வாரங்கள் அவர் எருசலேமுக்கும் பெத்தனியாவுக்கு என்ன செஞ்சுட்டு போய்கொண்டு வந்துட்டு இருந்தார் என்பதை நாம் பார்க்குறோம். ஸோ இந்த கடைசி வாரம் ஆண்டவர் இயேசுடைய இரவு எங்கே கழித்தாரு, நைட் எங்கே ஸ்டே பண்ணார் ஆண்டர்னு பார்க்கும்போது மார்த்தா மரியாளுடைய வீட்டில் தான் ஆண்டவர் இயேசு அந்த ஒரு வாரம் அங்கே தான் அவங்க வீட்டுக்கும் எருசலேமுக்கும் அங்கே அவருடைய பயணம் இருந்துச்சு. ஆனால் அதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துடைய பயணம் எங்கிருந்து அவர் எங்குக்கு போனார் அப்படின்னு பார்க்கும்போது கலிலேயாவிலிருந்து எருசலேம் நோக்கி அவருடைய பயணம். அந்த பயணத்தில் அவர் சந்தித்ததான ஒரு 5 காரியங்களை நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், நம்ம இன்னைக்கு பாடமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு அவருடைய அந்த வழியில அவர் சந்தித்த பேசிய ஒரு 5 சம்பவங்களை நம்ம இன்றைய பாடத்தில் என்ன செய்ய போகிறோம், நம்ம இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடத்துக்கு ஆதார வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 16 21 நாம் வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பயணத்தை துவங்குறாரு. எங்கே அப்படின்னு பார்க்கும்போது எருசலேமை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்றார். படிக்கலாம். மத்தேயு 16 21 மேத்யூ 16 சாப்டர் verse 21 படி. 16 21 ராஜன் பைபிள் யார் வாசிக்கிறாங்க? இந்தியாவில் நீங்க வாசிக்கிறேன்னு சொன்ன பிரதர், இல்லாட்டி சுசி சிஸ்டர் வாசிப்பா? சரி, சுசி சிஸ்டர் படிக்கட்டும். சுசி சிஸ்டர் படிங்க. ஓகே பிரதர். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷருக்கு என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப எருசலேமுக்கு போகணும். அது முதல் இயேசு தம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகரும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்படின்னா இயேசுடைய பயணம் இப்போ எங்கே நோக்கி போறார் அப்படின்னு பார்க்கும்போது கலிலேயாவிலிருந்து எருசலேம் நோக்கி அவருடைய பயணம் இங்கே தொடங்குகிறதை நாம் பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே நம்ம பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்கள், அடுத்த வருஷத்தில் நான் வாசிக்கும் போது உடனே பேதுரு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைக்கு முரணாக என்ன செய்கிறாங்க, பதில் கொடுக்குறார். ஏன்னா இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ என்ன சொல்கிறாரு, அவரு எருசலேமுக்கு போனோம், அங்கே கொலை உண்டு, மூப்பராலும் பிரதான ஆசிரியரால் அவரு
கொலை உண்டு என்ன செய்யணும், அவரு 3ஆம் நாளிலே எழுந்திருக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு பேதுரு என்ன செய்யறார் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்குறார். 22ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். 22 வாசிங்க. அதிலே 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பிரியமான சகோதர சரிகளே, உடனே பேதுரு என்ன செய்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து மரிக்க கூடாது, இயேசு என்ன கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை, இது உமக்கு சம்பவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சிலுவையில மரிக்கிறத என்ன செய்றார் பேதுரு, தடை செய்றாரு. இதை அறிஞ்ச ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும், இது பேதுருடைய சிந்தனை இல்லை, இது யாருடைய வார்த்தையா இருக்கு, இது சாத்தானுடையதாக இருக்கு. அதனால உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரு என்ன செய்றாரு, இங்க கடிந்து கொள்ளுகிறார். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி பேதுருவை கடிந்து கொள்றார். வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 23 வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அன்புக்குரியவர்களே, பேதுருடைய எண்ணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் என்ன சிந்திக்கிறாரு, மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க. சரி, பேதுருக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட ஒரு யோசனை என்ன வந்துச்சு? ஏன் பேதுரு இயேசு கிறிஸ்து சாகக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாதுன்னு ஏன் பேதுரு ஆண்டவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு? எதுக்காக சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, பிரியமானவர்களே, இப்ப இயேசு கிறிஸ்துவை இவங்க என்ன நினைச்சாங்க, இவர் தான் மேசியா, ஆண்டவராக இயேசு என்னவா இருக்கிறாரு, மேசியாவாக இருக்கிறாரு. அகல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேசியா என்ன செய்ய போறாரு, இவர் தன்னுடைய ஆட்சியை ஸ்தாபிச்சு தன்னுடைய ஆட்சி அமைக்க போறாரு. நம்ம அவரோடு கூட என்ன செய்யணும், ஆளுகை செய்யலாம் என்ற எண்ணங்கள் ஆசைகள் இவங்களுக்குள்ளவே வளர்த்துட்டுக்கிறோம். அதுக்கான ஆதார வசனங்களை நம்ம தொடர்ந்து இங்க வாசிக்கும் போது, இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது பேதுரு இந்த குறித்து இயேசு கிட்ட சொல்றார். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து யார் அப்படின்னு கேட்கும்போது, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கும்போது, பேதுரு தான் இந்த விஷயத்தை பதில் கொடுக்கிறாரு, நீர்தான் மேசியா. 16ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். 16th verse படிங்க. அதிலே மத்தேயு 16:16. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சிஸ்டர் இருக்கிறீங்களா? ஓகே ஓகே, பானு படிங்க. பானு இல்லாட்டி சரிங்க, மைக் வச்சு 16ஆம் வசனத்தை வாசி. மத்தேயு 16:16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். பாருங்க அன்புக்குரியவர்களே, அப்போ பேதுரு இவர்கள் எல்லாருமே சீசர்கள் எல்லாருடைய எண்ணங்கள் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரு, அவர் மேசியா. மேசியா என்றால் யூதருக்கு ராஜா, யூதருடைய ராஜா. அவருடைய ராஜ்யத்தை அப்பவே ஸ்தாபித்து என்ன செய்வார், அவர் தம்முடைய ஆட்சி அமைக்குவார் அப்படின்னு தான் இவருடைய எண்ணமாக இருந்ததுனால, உடனே இயேசுடைய வார்த்தை, இயேசு சாக போறாரு, சிலுவையில் நான் மரிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே பேதுருவால் அதை என்ன செய்ய முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியறதுனால என்ன செய்யறாரு, அங்க இயேசுக்கு அங்க தடை செய்யறார், இது உமக்கு சம்பவிக்கதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசுக்கு அவர் என்ன செய்யறார், முரண்பாடான பதில் அங்க கொடுக்கறத நாம் பார்க்கும்போது, அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுடைய எண்ணம் நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை நோக்கி என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, அவரு பயணித்து கொண்டிருந்தார். இயேசுடைய பூமியில வாழணும், நிரந்தரமா பூமியில வாழணுன்ற எண்ணம் அவருடைய எண்ணம் இல்லை. அவருடைய எண்ணம் என்னவா இருந்துச்சு, உலகத்தின் பாவத்துக்காக அவர் என்ன செய்யணும், அவர் மரிக்கணும். அந்த நாளுக்காக அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, காத்துட்டு இருந்தாரு. ஒவ்வொரு நாளையும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருனாக்கா எண்ணிக்கொண்டிருந்தார், கவுண்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. பிரியமான சகோதரர்ல அந்த நாளை இயேசு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. மரணத்தை கண்டு அவர் என்ன செய்யல, அவர் பயந்து பின்வாங்கல, மரணத்தை நோக்கி அவர் சென்று கொண்டார். தான்
இயேசு இந்த வார்த்தையை சொல்றாரு, எருசலேமுக்கு போக போறோம், அங்கே மனுஷகுமார் என்ன செய்றாரு, கொலை உண்ண போகிறார் அப்படின்ற வார்த்தையை சீசர்ட்ட சொல்றார். அது மாத்திரம் இல்லை, சீசர்களுக்கு இங்கே கொடுத்த அறிவுரை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் கூட என்னை போலவே என்ன செய்யணும், சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற வேண்டும், மரணத்துக்கு என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய சீசர்களுக்கு இதை சொல்றாரு. அப்படியே வாசிக்கலாம். அதுலயே 24வது வருஷத்தை வாசி, 24, 25ஆம் வருஷத்தை வாசி. அப்பொழுது நான் இயேசு வாசிக்கிறேன் பிரதர். படிங்க சிஸ்டர், படிங்க. லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே சிஸ்டர். 16ஆம் அதிகாரம் 24, 25 வருஷம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அன்புக்குரிய சகோதர சரிகளே, இப்ப இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்துடைய இயேசுவை பின்தொடர்ந்து வந்தா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ராஜ்யம் கிடைக்கும், இயேசுவோடு நம்ம என்ன செய்யலாம், ஆளுகை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எண்ணம் அப்படி இருந்துச்சு. சரி, எண்ணத்தை ஆண்டவர் இயேசு என்ன செய்யறாரு, இப்போ மாத்தணும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது தவறு. என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன செய்யணும், தன்னைத்தானே வெறுக்கணும், சிலுவை எடுக்கணும், என்னை பின்பற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, தன் ஜீவனை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். உயிருக்காக நீங்க பயந்தீங்க அப்படின்னாக்கா, அன்புக்குரியவர்களே, நீங்க அந்த ஜீவனை இழந்து போவான். தன் ஜீவனை ரட்சிக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு என்ன செய்யறாங்க, சீசர்களுக்கு அவங்க எண்ணத்தை என்ன செய்யறாரு மாத்திரம். இவங்க எண்ணம் வேற மாதிரி இருந்துச்சு. அதனால ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இவங்களுக்கு என்ன ஆகல, இவங்க மைண்டுக்குள்ள போல, இவங்க அதை புரிஞ்சிக்கல. ஏன்னா சீசர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன நம்பிட்டு இருக்கிறாங்க. இயேசு சொன்ன வார்த்தைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க காதலி என்ன ஆகாது, விழாது. அநேகர் அப்படித்தான் அன்புக்குரியவர்களே, ஆசீர்வாதமான வார்த்தைகள் சொன்னதான் காது என்ன ஆகும், காது திறக்கும். ஆனா பாடுகள், கஷ்டங்கள், இயேசு பின்பற்றின தன்னைத்தானே வெறுக்கணும், சிலுவை எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னா காதுக்குள்ளவே என்ன ஆகாது, அந்த வார்த்தைகள் போகாது. சீசர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அது குறித்து லூக்கா 18:34 வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அதை அவங்க என்ன செய்யல, அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறது. நான் வாசிக்கிறோம், படிக்கலாம், படிங்க சிஸ்டர். லூக்கா 18ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசி. இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பிரியமான சகோதரர்களே, சீசர்கள் எந்த ஒரு மைண்ட்ல இருக்கிறாங்க, இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்களா, இயேசு சொன்னவைகளை அவங்க என்ன செய்யலாம், அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளவும் இல்லை, அதை அவங்க புரிஞ்சிக்கவும் இல்லை என்பதாக நம்ம என்ன செய்றீங்க வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா அன்புக்குரிய சகோதரர்கள்? சரி, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களுடைய மைண்ட்ல இருக்கிற இந்த எண்ணத்தை என்ன செய்றார், மாத்துறதுக்காக இந்த வார்த்தைகளை அவர் சொல்றாரு. எது சொல்றாருனாக்க, நீங்க என்ன செய்யணும், என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து என்ன செய்யணும், சிலுவையை எடுத்துக்கொண்டவரை பின்பற்ற வேண்டும் என்பதாக சீசர்கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை அவங்க மைண்ட்ல இருந்து எடுக்கிறதாக நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் ரெண்டாவதாக நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, சீசர்கள் ஆண்டர்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கனாக்கா, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்கிறவங்களை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 28வது வருஷத்தை வாசிங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வருஷத்தை வாசி. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். பாருங்க பிரியமான சகோதரர்களே, இப்ப பேதுரு ஆண்டர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நாங்க என்ன செய்தோம், நாங்க எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும். அதனால இயேசுகிட்ட இங்க வந்த நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இயேசுகிட்ட அதாவது கிடைக்கும் என்ற எண்ணத்துல தான் வந்திருக்கிறான். ஓகேவா? அது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்யம் அவங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான். இது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வருஷத்துல ஆண்டவர் அவங்களுக்கு வாக்களிக்கிறாரு, என்னை பின்பற்றின நீங்கள் 12
சிங்காசனத்து மேல உட்கார்ந்து என்ன செய்வீங்க? ஆளுகை செய்வீங்க அப்படின்னும் போது தான் இவங்க எல்லாருக்கும் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 19:28 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 19:28. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அன்புக்குரிய சகோதர சரிகளே, அப்போ சீசர்கள் கிட்ட என்ன கேட்டாங்க? எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்க 12 சிங்காசனத்து மேல உட்கார்ந்து நீங்க என்ன செய்வீங்க? இஸ்ரவேலை ஆளுகை செய்வீங்க அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் தான் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சமாதானம் கொடுத்துச்சு. அதாவது அங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஆளுகை அப்பவே கிடைச்சிடும், அப்பவே நம்ம என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோன்ற எண்ணம் இவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா பாருங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வார்த்தை இயேசு சொன்ன உடனே 2 சீசர்கள், அந்த 12 பேர்ல 2 பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்து இயேசுகிட்ட 2 சீட் ரிசர்வ் பண்றான். அதாவது இயேசுடைய ராஜ்யத்துல சிங்காசனத்துல வலது பக்கத்துல ஒருவரும் இடது பக்கத்துல, அப்படின்னா இயேசுக்கு ரைட்டும் லெஃப்ட், எங்களுக்கு என்ன செய்யுங்க? அந்த பதவியை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி செபெதேயின் குமாரர்கள் 2 பேர் வந்து இந்த கேட்கிறான். அதை வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம், மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல 20, 21 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது செபெதேயின் குமாரனுடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். மாணவர்களே, இப்பதான் நம்ம படிச்சோம் 19ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களுக்கு நீங்க 12 சிங்காசனத்துல என்னோடு கூட உட்கார்ந்து ஆளுகை செய்வீங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல உடனே செபெதேயின் குமாரர், அதாவது யோவானும் யாக்கோபும் கூட அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு வராங்க. அவங்க அம்மாவுடைய ரெக்கமெண்டேஷனுக்காக யாரை கூப்பிட்டு வராங்க? அவங்க தாயாரை கூப்பிட்டு வராங்க. தாயார் இயேசுடைய கசின், அதனால சலோமி அவங்க பேரு. அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த காரியத்தை கேட்கிறான். என்ன கேட்டாங்க? இந்த ராஜ்யத்துல ஒருவன் வலது பக்கத்திலும் ஒருவர் இடது பக்கத்தில் உட்காரும்படி அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அதை கேட்ட மற்ற 10 பேருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது 24ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். 24th verse என்ன சொல்லுது பாருங்க. 24ஆம் வசனம். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரரின் பேரிலும் எரிச்சலானார்கள். பிரியமானவர்கள, மற்ற 10 பேர் என்ன செஞ்சாங்களாம்? அந்த 2 பேர் மேல எரிச்சல் ஆயிட்டாங்க. அப்படியே டென்ஷன் ஆயிட்டுக்கிறாங்க 2 பேருமே இல்லைங்க. இந்த 2 பேர் மேல 10 பேருக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. என்னடா இவங்க என்னங்க இயேசுடைய வலது இடது பக்கத்தை பிடிக்க பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது பிரியமானவர்களே நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்க்கும்போது, இயேசுடைய சீசர்கள் அப்போஸ்தலர்கள் இயேசுவை பின்பற்றின ஒரு நோக்கம் என்னவா இருந்துச்சு? பதவிக்காக, இயேசுடைய ராஜ்யத்துல பதவி கிடைக்கும் என்ற எண்ணத்துல தான் அவங்க ஆரம்பத்தில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கான ஆதார வசனங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதுக்கான ஆதார வசனங்களை தான் இப்போ தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, பேதுரு கேட்கிறாரு, எல்லாவற்றை விட்டு உம்மை பின்பற்றினமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்டாங்க. அதனால அப்போஸ்தலர் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வந்து அவங்களுடைய ஆரம்ப காலத்துல இருந்த மைண்ட். அதுக்கப்புறம் அவங்க இயேசு போல தங்களுடைய ஜீவனை இயேசுக்காக என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. நிறைய பேர் இதை படிச்சுட்டு, ஐயோ அப்போஸ்தலர்கள் இப்படி தான் இருந்தாங்களா, அப்போ நம்ம கூட இப்படி இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க. பிரியமானவர்களே, இது நம்ம படிச்சுட்டு இருக்கிறது அப்போஸ்தலருடைய பிகினிங் ஸ்டேஜ். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் இயேசு சொன்னது போலவே தங்களுடைய ஜீவன் என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. பிரியமானவர்களே, சிலுவை எடுத்து தன்னை வெறுத்து சிலுவை எடுத்துன்னு செஞ்சாங்க. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்கள். இயேசுக்காக ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் தன்னுடைய உயிரையே கொடுத்தாங்க பிரியமானவர்கள். அதனால
அவனுடைய ஆரம்ப கட்ட மனநிலையை ஆண்டவர் மாத்திட்டார். அதுக்கப்புறமா அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன பண்ணாரு, மாத்துறாரு. அவங்க தவறா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு என்னங்க அதுக்கெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. இவங்க எதிர்பார்த்த ராஜ்யம் அவங்களுக்கு கிடைக்கும். இவங்க எதிர்பார்த்த மகிமை அவங்களுக்கு என்ன ஆகும், கிடைக்கும். ஆனா அதற்கு முன்பதாக அவங்க என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை போல மரிக்க வேண்டும். இயேசுவை போலவே சிலுவை எடுத்து பாடுகளை சகிக்கணும். முதலாவது பாடுகள், அதுக்கப்புறம்தான் மகிமை கிடைக்கும் என்பது இயேசு அவங்களுக்கு என்ன செய்யறாரு, உணர்த்துறார். சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் இயேசு 2 விஷயங்களை அவங்களுக்கு சொல்றாரு. முதலாவது நாம் பார்த்தோம், என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க என்ன செய்யணும், இது உமக்கு சம்பவிப்பதில்லை அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் பேதுரு என்ன செஞ்சாரு, கடிந்து கொண்டார். எனக்கு பின்னாகப்போ சாத்தானே அப்படின்னு சொல்லி அவரை கடிந்து கொண்டு அந்த வார்த்தைங்க சொல்றார். என்னை பின்பற்றினா நீங்க என்ன செய்யணும், சிலுவை எடுத்துட்டு வரணும். பிரியமான அவ்வளவு சுலபம் கிடையாது ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவது. ஆண்டவரோடு கூட இந்த உலகத்தை ஆளுகை செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னதாக ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்படக்கூடிய பாடுகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நம்ம என்ன செய்யணும், சகித்து கொள்ளணும். இயேசு என்ன செய்யணும், எல்லாவற்றையும் வெறுத்து இயேசுவே வாழ்க்கைன்னு வாழணும். இல்லைங்களா? நேரம் கிடைக்கும் போது மாத்திரன்ட்டு இல்லை, முழு நேரத்தையும் ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணோம், நம்ம அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் சாக்ரிஃபைஸ் லைஃப். இதான் ஆண்டவர் இயேசு அங்க சொன்னது. அப்புறம் தன்னுடைய மரணத்தை சத்தி சொல்ற, நான் மறிக்க போறேன்னு சொல்லிட்டார். அதான் அவன் நம்பிக்கை என்ன ஆகுது, பிரேக் ஆகுது. இயேசு மறிக்க போறாரா, அப்ப நமக்கு ராஜ்யம் எப்படி அப்படின்ற எண்ணங்கள் நமக்குள்ள வந்துச்சு. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுக்கறதுல எப்படி இருந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய ஜீவனை பத்தி அவர் என்ன செய்யல, அவர் கவலைப்படல. என்ன செய்யல, தன்னுடைய ஜீவனை குறித்து கவலைப்படல. தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கு அவரு முன்னே வந்தாரு. யோவான் 10ஆம் அதிகாரம் கவனிங்க, ஒவ்வொரு வசனங்களும் கவனிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18 வருஷத்துல ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை சொல்றாரு. நான் ஜீவன் என்ன செய்யறேன், கொடுக்கறதுனால பிதா என்னில் அன்பா இருக்கிறாரு, பிரியமாக இருக்கிறார். வாசிங்க யோவான் 10:17-18 வசனங்களை வாசி. யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும் படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அன்புக்குரியவர் என்ன சொல்ற, நான் என் ஜீவனை அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். பாருங்க அன்புக்குரியவர் சொல்றாரு, அந்த உயிரை கொடுக்கவும் எனக்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு. அதை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம். பாருங்க, இதுதான் அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய தியாகம். யாராவது கொடுக்குவோமா? நம்ம யாராவது ஒரு துன்மார்க்கனுக்கு நம்முடைய ஜீவனை கொடுக்க வருவோமா? இல்லைங்களா? பிரியமான நல்லவங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஆனா துன்மார்க்கமான இந்த உலகத்துக்கு தன்னுடைய ஜீவனை என்ன செஞ்சார், இயேசு கிறிஸ்து கொடுத்தது பிரியமானவர்கள தேவனுக்கு என்னவா இருந்துச்சு, பிரியமாக இருந்துச்சு. அவர் மேல அன்பா இருந்தாரு. பாருங்க என்ன ஒரு தியாகமாக இருக்கு. அன்புக்குரியவர்களே, மரணத்தை கண்டு மரணத்தை பற்றி அவருடைய நோக்கம் எப்படி இருந்துச்சு, அவருடைய தைரியத்தை நம்ம பாருங்க. இல்லைங்களா அன்புக்குரியவர்களே, அவருடைய தைரியம். ஆனா தேவனுடைய நாங்கள் இந்த ஒரு நோக்கத்தை சித்தத்தை கண்டு இயேசுனால பயந்து ஓடல. யோனாவை குறித்து இங்க சொல்லும்போது, யோனா என்ன செஞ்சாரு, நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அப்படின்னு சொன்ன உடனே யோனா என்ன செஞ்சாரு, போனாரா, பயந்து ஓடிட்டார். தர்சீசுக்கு போயிட்டாரு. நினிவேக்கு போக சொன்னா எங்க போயிட்டாரு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறார். இயேசு அப்படி இல்லை பிரியமானவர்களே. இயேசு என்ன செஞ்சாரு, மறிக்க போற, நீ சாகணும், மனித குலத்துக்காக நாகணும், நீ மறிக்க போகணும் அப்படின்ன உடனே இயேசு நானாரு அதை எதிர்கொண்டு போனான். அவருடைய வார்த்தைகள் பாருங்க அன்புக்குரியவர் என்ன சொல்றாரு, கோதுமை மணி இன்னாகணும் நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும். வசனம் வாசிங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 24-25 வருஷத்தை வாசிங்க. 24 and 25th verse. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும்.
செத்தலையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனே அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்வான். அன்புக்குரிய சகோதர சரிகளே, கோதுமையானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும். ஒரு கோதுமை நிலத்துல விழுந்து செத்துச்சு அப்படின்னாக்கா என்ன கொடுக்காது? மிகுந்த பலன் கொடுக்கும். ஒரு கோதுமை மணி 200 கோதுமை மணிகள் என்ன செய்யும்? பிறப்பிக்கும். அதை இங்க சொல்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தன் ஜீவனை நாங்க இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான். ஆண்டவர் இயேசுவை போல நாமும் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தைரியம் உள்ளவங்களாக இருக்கணும், இல்லைங்களா? அப்போஸ்தலர் அப்படித்தான் இருந்தாங்க. பேதுரு என்னங்களா அவரை சிலுவையில் அரிக்கும் போது என்ன சொன்னார்? என்னை தலைகீழ சிலுவையில் அறைய சொன்னார். ஸ்தேவான் இல்லைங்களா ஆண்டவரை குறித்து சொல்லும்போது அவரை கல்லடிக்கிறாங்க. என்னங்க அங்கே ஸ்தேவான் மரணத்துக்கு பயப்படாம என்ன செஞ்சார்? பிதாவை இந்த குற்றத்தை, இந்த பாவத்தை இவங்க மேல சுமத்தாதீங்கன்னு சொன்ன. பாருங்க பிரியமான, ஏன் அப்படி அவங்களுக்கு மரணத்து மேல ஒரு பயம் இல்லாம இருந்துச்சு? ஆண்டவர் இயேசுவுக்கும் அவருடைய அப்போஸ்தலர்களுக்கும் ஏன் மரணத்தை கண்டு அவங்க பயப்படலை அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை? தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்வான். இந்த உயிரை கொடுத்ததுனால என்ன கிடைச்சிச்சு? ஆண்டவருக்கு உயிர்த்ததல், அதை விட மேன்மையான ஜீவனை ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாரு? பெற்றுக்கொண்டதை நம்ம இங்க செய்யறோம். சரி பாருங்க, இப்ப எருசலேம்ல இருந்து ஆண்டவர் இயேசுடைய பயணத்துல 2 சீசர்களுக்கு முதலாவது சொன்ன உபதேசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னங்க, தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்து என்ன செய்யணும்? நீங்க என்ன பின்பற்றணும். மரணத்தை கண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. இயேசு மரணத்தை நோக்கி போகும்போது பேதுரு தடுக்கிறார். இயேசு சொல்றாரு, நான் என்ன எருசலேமுக்கு போய் அங்க கொல்லப்படணும் அப்படின்னும் போது பேதுரு உடனே என்ன பண்ணாரு? உமக்கு இது சம்பவிக்க கூடாது, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னாரு. ஏன் அப்படின்னாக்கா அவருடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சு? இயேசு அப்பவே ராஜாவாவார். இப்ப செத்துட்டாருன்னா எப்படி? அப்ப நம்முடைய கனவுகள் என்ன ஆயிடும்? நம்முடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாயிடமே அப்படின்ட்டு இயேசு தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு பேதுரு தடை செய்யற. அப்பதான் ஆண்டவர் இயேசு அவரை கடிஞ்சுக்கிறார். எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லி கடிஞ்சு. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தி. பாருங்க, தேவனுக்கு ஏற்றவைகள் தேவனுக்கு ஏற்றவைகள் என்னன்னா இப்போ மரணம், இப்போ பாடுகள், பின்னாடி என்ன கிடைக்கும்? மகிமை கிடைக்கும். பாருங்க அன்பு பிரியமானவர்களே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மரித்ததுனாலதான் இன்னைக்கு அவரை நம்ம என்ன பண்ணிட்டுக்கிறோம்? இன்னைக்கு அவரை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். அவர் சிலுவையில மறிக்காம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு இயேசுவை பத்தி இவ்வளவு உயர்வா நம்ம பேசுவோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. இல்லைங்க, அவர் செய்த அந்த தியாகம் இல்லைங்களா மனித குலத்துக்காக பிதாவின் சித்தத்தை செய்வதில் அவர் செய்த அந்த ஒரு தியாகம். சரி, அடுத்து அந்த எருசலேமுடைய பயணத்துல அடுத்து அவர் பண்ண விஷயம், ஒரு உவமையை அவங்களுக்கு என்ன செய்யறாரு? தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த விஷயத்த சொல்றாரு. முதலாவது என்ன சொல்றாரு? ஜீவனை மரணத்தை கண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஜீவனை கொடுக்கறதுக்கு என்ன ஆகணும்? என்னை போல தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். அடுத்து போற வழியிலே இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஜெபத்தை குறித்து ஒரு உவமை சொல்றார். ஜெபத்தை பத்தி ஒரு உவமையை இயேசு இந்த வழியில தான் போகும்போது தான் சொல்றாரு. அது வசனத்தை வாசிக்கலாம். அது லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு அந்த எருசலேமுடைய பயணத்துல, கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போற அந்த பயணத்துல பிரயரை பத்தி தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றார். அதை வாசிக்கலாம். 18:1 படிங்க சிஸ்டர். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். பாருங்க பிரியமானவர்களே, இப்ப 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு என்ன செய்றாரு? பிரயரை பத்தி ஒரு உவமையை அவங்களுக்கு சொல்றாரு. இது எப்படி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் அவர் கலிலேயால இருந்து எருசலேமுக்கு போற அந்த வழியில சீசர்களுக்கு சொன்ன ஒரு விஷயங்கள் தான் நம்ம இங்கே பார்க்கணும். இந்த பேரபிள் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு விதவை பத்தி சொல்றார். அதாவது எப்படி என்ன பண்ணோம்? எப்படி ஜெபம் பண்ணோம்? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும், இல்லைங்களா பிரியமானல்ல? இது யாருக்குனாக்க ஜெபம் பண்றவங்களுக்கு, ஜெபமே பண்ணாதவங்களுக்கு இல்லை. நாங்க டெய்லி ப்ரேயர் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன செய்யணும்? தொடர்ந்து ஜெபம் பண்ணும். அவங்களுக்கு என்ன கிடைக்கும்?
ஒரு நாள் நிச்சயமா பதில் கிடைக்கும்ன்றது ஆண்டவர் உறுதியா சொல்றதுக்காக இந்த உவமையை சொல்றோம். ஒரு அநீதியான நியாயாதிபதி கிட்ட ஒரு ஏழை விதவை போய் நியாயம் கேட்டு அந்த அந்த நியாயாதிபதினே சில நியாயமே செய்யாம ரொம்ப நாள கடத்திட்டே வர்றாரு. ஆனால் அந்த விதவை என்ன செய்யல, அவரை விடுறதா இல்லை. கடைசி அந்த நியாயாதிபதியை ஃபெட்டப் ஆயிட்டு அவருக்கு ஒரு நியாயத்தை செய்கிறான். செய்துதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சீசர்களுக்கு சொல்றாரு. அடுத்து அதுல 7ஆம் வசனத்தை படிங்க சிஸ்டர். 7th verse வாசி. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பாத்தீங்களா பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் என்ன செய்வாராம்? அப்படியே தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்வாரு? நியாயம் செய்வாரு. பொறுமையா இருந்து நியாயம் செய்வார். அன்புக்குரியவர்களே, நம்ம ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்கள் அது ஒருபோது என்னாகாது, வீணா போகாது. ஆண்டவர் அது என்ன செய்றாரு? தினமும் நம்முடைய ஜெபங்களை அவர் நம்ம ஏறெடுக்கிற ஜெபங்களை என்ன செய்றாரு? கேட்கிறார் பிரியமானவர்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பின்பற்றுவதற்கு நமக்கு ஜெபம் ரொம்ப முக்கியமானதா இருக்குன்றதை இயேசு என்ன பண்றாரு இங்கே சொல்றார். ஜெபம் இல்லாமல் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசுடைய பாதையை அவரை பின்பற்றவே முடியாது. இந்த ஓட்டத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது? ஜெயத்தோடு ஓடி முடிக்க முடியாது. இயேசு அவருடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிப்பதற்கு என்ன அவருக்கு ரொம்ப முக்கியமா உதவியா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னங்க? ஜெபம்தான். வேதத்தில் அநேக இடங்களை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் என்ன செய்வாரு அப்படின்னு பார்க்கும்போது ஜெபம் பண்ணி தான் டிசிஷன் எடுப்பார். சுயமா எதுவுமே இயேசு என்ன பண்ணதில்ல. எங்குமே இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவாரு, பகலெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்வார். ஏன் ஜெபம் பண்ணுவார் ராத்திரி எல்லாம் அப்படின்னு கேட்கும்போது தேவனுடைய சித்தத்தை என்ன செய்வார்? அவர் உணர்ந்து கொள்வார். அதான் தேவனே உடைய சித்தத்தின்படி என்ன செய்யுங்கன்னு என்னை வழி நடத்துங்க, என்ன செய்யணுமோ அது என்ன செய்யுங்க, இந்த சித்தத்தின்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு அநேக இடங்கள்ல என்ன செஞ்சுக்கிறாரு? ஜெபம் செய்திருக்கிறார். அந்த ஜெபம் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. ஜெபம் இல்லாமல் நம்மால் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. இதை குறித்து சீசர்கள்கிட்ட கூட அவர் சொல்லும் போது ஒரு முறை சீசர்களால பிசாசுகளை துரத்த முடியாம போகுது. அப்போ இயேசுகிட்ட சீசர்கள் அந்த பிசாசு பிடிச்சவருடைய அப்பா இயேசுகிட்ட சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எதுக்காக இந்த பிசாசுகளை எங்களால துரத்த முடியல அப்படின்னும் போது அது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. மேத்யூ 17 chapter verse 21. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். பாருங்க பிரியமானவர்களே, இந்த ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினால் அன்றி அந்த உபவாசன்ற வார்த்தை ஒரிஜினல்ல கிடையாது. அது ஸ்பியூரியஸ் வேர்டு, அது சேர்க்கப்பட்ட வசனம். அது அங்கே வெறிய ஆண்டவர் சொன்னது என்னன்னாக்கா, இந்த ஜாதி பிசாசுகள் என்னாகாது? ஜெபத்தினால் அன்றி அது போகாது. பிரியமானவர்களே, பிசாசுனால வரக்கூடிய சோதனைகளை நம்ம எப்படி துரத்த முடியும், எப்படி நம்ம அதை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? தேவன்கிட்ட அதிகமாக ஜெபம் பண்ணணும். சும்மா ஒரு 5 minutes உக்காந்துட்டு சலபரசரான்னு பேசிட்டு போகிறது கிடையாது பிரியமானவர்களே. உட்காந்து மனதின் ஆழத்திலிருந்து என்ன செய்யணும்? அவர்கிட்ட நம்ம பேசணும். அவருடைய உதவிக்காக நம்ம மன்றாடணும். அவருடைய பரிசுத்தாவிக்காக என்ன செய்யணும்? நம்ம மன்றாடி நம்ம ஜெபிக்க வேண்டும். கிருபைக்காக, அவருடைய கிருபைக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அவருடைய வழிநடத்துதலுக்காக என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய பாவத்து மன்னிப்புக்காக, நம்ம செய்த பாவங்களுக்காக அவர்கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் நம்ம தினந்தோறும் என்ன செய்யணும் பிரியமான சகோதரர்களே? நம்ம செய்யணும். அதான் ஆண்டவர் இயேசு அங்க சொல்றார். இந்த ஜாதி பிசாசுகள் என்ன செய்யாது? ஜெபத்தினால் அல்லாம போகாது. பிரியமானவர்களே, நமக்கு மழை போற வர பிரச்சனைகள் எல்லாமே ஜபிச்சா என்ன ஆகும் தெரியுங்களா? பனி போல மாறும். ப்ராப்ளம்ஸ் வராதுன்னு சொல்ல இல்லைங்களா? ஜெபம் பண்ணா ப்ராப்ளம் வராது பிரதர் அப்படின்னு நான் சொல்ல வரல. ப்ராப்ளம் என்னாகும்? ஈஸியா சால்வ் ஆகும். இல்லைன்னா அந்த ப்ராப்ளத்தை என்னால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக சுலபமாக அதை ஹேண்டில் பண்ணும். அதுக்கான ஞானமும் வளமும் தேவனால
தரப்படுது. இல்லைன்னா அந்த நேரத்துல நம்ம என்ன ஆயிடுவோம்? நம்ம மனம் உடைஞ்சு போயிடுவோம், இடறிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். பிரியமான சகோதரர், அந்த நேரத்துல தேவனுடைய உதவி நமக்கு என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படும். ஆண்டவர் இயேசு அதை தான் செஞ்சார். ஒவ்வொரு முறையும் அவர் என்ன செய்வாரு? ப்ரேயர் பண்ணார். தன்னுடைய அப்போஸ்தலரை தேர்வு செய்யும் போது கூட வசனம் சொல்லுது, அவர் முழுவதும் ஜெபம். லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 12, 13 வசனங்களை வாசிக்கலாம். அவர் ஜெபித்து தேவன்கிட்ட ஜெபித்த பிறகுதான் என்ன செய்யறார் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய சீசர்களை தேர்வு செய்யறார். படிங்க சிஸ்டர். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிக்கலாம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். பிரியமான சகோதரர்களே, ரா முழுவதும் ஹோல் நைட் ஜெபம் பண்ணிருக்கலாம். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன செய்ய போறார்? இப்போ செலக்ட் பண்ண போறார். யாரு? 12 அப்போஸ்டல்ஸ், 12 பேர்கள். இந்த 12 பேர்களும் வரப்போகிற சபைக்கு அவங்க அஸ்திபாரமா இருக்கணும். அவங்க என்ன இருக்கணும்? அஸ்திபாரங்கள், ஃபவுண்டேஷன். அதுலயும் ஒன்னாயிடுச்சுங்க. யூதாஸ் ஆண்டவர் ஜெபம் பண்ணி தேர்வு செய்த ஒருத்தர் என்ன ஆயிட்டாரு? பிசாசாக மாறிட்டார். பிரியமானவர்களே, அதனால ஆண்டவர் இயேசு ரா முழுவதும் என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணாருன்றதை நம்ம இங்க பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவருடைய கடைசி ஓட்டத்துடைய முடிவுக்கு கிட்ட வராரு. என்ன செஞ்சார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? கெத்செமனே பிரேயர். இல்லைங்களா பிரியமானவர்களே? கெத்செமனையில ஆண்டவர் இயேசு எப்படி ஜெபிச்சிருக்கிறாரு? எப்படி ஜெபிச்சார்னு வசனம் சொல்லுதுனாக்கா, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிச்சாரு படிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி. எபிரேயர் 5 வசனம் 7. அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. போதும் சிஸ்டர். பாருங்க, அவர் மாம்சத்திருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணாருங்களா? பலத்த சத்தத்தோடு. அதனால கத்துணும்னு சொல்லல, ஆண்டவர் இயேசு அந்த நேரத்துல வியாகுலப்பட்டு ஜெபிச்சாருங்களாம். கெத்செமனேல ஆண்டவர் இயேசு வசனம் சொல்லுது, என்ன பண்ணாங்க? எப்படி ஜெபிச்சாரா? வியாகுலப்பட்டு ஜெபித்தாரு தேவன்கிட்ட. இல்லைங்களா? அவருடைய பலம், கிருபை, கடைசியா அவர் நிறைவேற்ற போற அந்த பலி, அது தேவனால் என்ன ஆகணும்? அங்கீகரிக்கப்படணும். இல்லைங்களா அன்புக்குரியவர்களே? அதுக்காக தேவன்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணாராம்? கண்ணீர் விட்டு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ண. எதுக்காக அங்க ஜெபம் பண்ணாங்க? சொல்றாரு இல்லையா, பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். தன்னுடைய சுயநலத்துக்காக ஜெபம் பண்ணல பிரியமானவர்களே. எதுக்காக ஜெபம் பண்ணல? ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும், இன்னங்க இப்படி எதுக்காக ஜெபம் பண்ணல? எதுக்காக ஜெபம் பண்ணாரு? என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி 3 முறை என்ன செஞ்சுக்கிறாரு? ஜெபம். சதா அவருடைய ஜெபம் பிரியமானவர் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு கடைசியா அவர் நிறைவேற்ற போடு. ஆனா அவருடைய சீசர்கள் எப்படி இருந்தாங்க? ஜெபம் பண்ணாங்களா அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களை நல்ல என்ன செய்றாங்க? தூங்குறான். நம்மள மாதிரி இல்லைங்களா? டெய்லி என்ன பண்றது? நல்லா தூங்குறது இல்லைங்களா? ஜெபம் பண்றதுக்கு எழும்புறது கிடையாது. சீசர்கள் அப்படிதான் இருந்தாங்க. மார்க் 14ஆம் அதிகாரம் 37, 38 வாசிக்கும் போது சீசர்கள் ரொம்ப நித்திரை மயக்கமா இருந்தாங்க. ஒருவேளை அவரு அன்னைக்கு நைட்டு சீசர்கள் ஒருவேளை ஜெபிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா, மறுநாள் அவங்களுக்கு வந்த அந்த சோதனையில அவங்க என்ன செஞ்சிருக்கலாம்? ஜெயிச்சிருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்க? இயேசுக்கு வந்த பாடுகள் நேரத்துல விட்டு ஓடிட்டாங்க, பயந்துட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? அவ்வளோ தைரியமா இருந்த பேதுரு சொல்றார், யார் மறுமை மறுதளிச்சாலும் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன். ரொம்ப போல்டு மேன், ரொம்ப தைரியசாலி பேதுரு. நீங்க நம்ம பாக்குறோம் இல்லைங்களா பிரியமானவர்களே? கத்தி எடுத்து என்ன செஞ்சாரு?
காதை வெட்டினார். இயேசுவை அரெஸ்ட் பண்ண வந்தாங்களே, கத்தியத்து காதை வெட்டினார். அவ்வளோ போல்டு, அவ்வளோ தைரியமானவர். எப்படி இயேசுவை சபிச்சார். அவர் யாருன்னு தெரியாது என்று சத்தியம் பண்ணாரு, சபிக்கவும் தொடங்கினாரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு பேதுருக்கு என்ன பண்ணாரு? வார்ன் பண்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோதனை கூடாத உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா அங்க வசனங்கள் வாசிக்கும் போது அவனுடைய கண்கள் எப்படி இருந்துச்சுங்களா? நித்திரை மயக்கமா இருந்துச்சு. ஆண்டவர் 3 முறை ஜெபம் பண்ற, ஒவ்வொரு முறையும் வந்து பார்க்கிறாரு. 1 மணி நேரம் ஆகிலும் என்னோடு கூட நீங்க ஜெபம் பண்ணக்கூடாதான்ற. அட்லீஸ்ட் 1 ஹவர் அவருக்கு சப்போர்ட்டா, ஜெபத்தில் அவருக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தாங்க, ஜெபம் பண்ணியிருந்தாங்கன்னா இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா? சீசர்கள் அங்கே தூரத்தில், இயேசு கொஞ்சம் தூரத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டுக்கிறாரு. சீசருங்க உட்காந்து கண்மொழிச்சு இயேசுக்காக ஜெபிச்சிருந்தாங்கன்னா, இயேசுக்காக கூட இல்லை, அவங்களுக்காகவே ஜெபிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அது இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும்? இயேசுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது, பலமாக இருந்திருக்கும். ஆனால் வசனம் சொல்லுது, ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லும் சொல்றார், நான் ஒருவனாக ஆலையை மிதித்தேன், என்னோட கூட ஒருவரும் இருந்ததில்லை. இயேசுக்கு சப்போர்ட்டா, ஆதரவாவோ, இயேசுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கோ அங்கே ஒருத்தரும் இல்லை. எல்லாரும் நித்திரை மயக்கத்தில் இருந்தாங்க. அதனால பிரியமான சகோதரர்கள், இது நமக்கு ஒரு முக்கியமான பாடம். பைபிள் அதான் நமக்கு சொல்லுது, நீங்க ஜெபம் பண்ணோம். எப்படி பண்ணோம்? ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும். அப்புறம் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். விதவுட் சீசிங் பிரேமானர்ல ஜெபத்தினால நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம். அதாவது சுயநலமான ஜெபங்கள் அல்ல, தேவனுக்காக வாழ்ற விஷயத்துல. புரியுதுங்களா பிரியமானவர்களே? அது நாங்க பூமிக்குரிய விஷயங்களுக்காக அல்ல. எதுக்காக ஜெபம் பண்ணோம்? அது பூமிக்குரிய விஷயங்களை தேவன் கொடுப்பார். உணவு உடுக்க, நமக்கு உடை. அதான் ஆண்டவர் கிளியரா சொல்லிட்டார், நீங்க இதை என்ன செய்யாதீங்க, அஞ்ஞானிகள் தேடுகிறது போல நீங்க தேடாதீங்க, உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்க, தேவனுடைய ஆவியை கேளுங்க, அவருடைய கிருபையை கேளுங்க. அவருக்காக நம்ம உண்மையா வாழணும், வைராக்கியமா வாழணும். அதுக்கான பலமும் கிருபை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தினந்தோறும் அவர்கிட்ட மன்றாடி கேட்கும்போது நம்ம தேவன் என்ன செய்வார்? நமக்கு கொடுப்பார். நம்ம இந்த உலகத்துல இயேசுவை போல பிதாவுக்கு பிரியமானவங்களா இருப்போம். எப்படி இருப்போம்? இயேசு கிறிஸ்துவை போல பிதாவுக்கு பிரியமானவராக இருந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்ட வேலையை செஞ்சு முடிச்சார் இல்லைங்களா? யாராலாவது முடியுமா? அன்புக்குரியவர்களே, இந்த வேலையை செய்து முடிக்க யாராவது முடிக்குமா? பரவாயில்ல, பிதாவானவர் இந்த வேலை வேற யாருக்காவது கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் இல்லைங்களா? தேவனுடைய திட்டம் தோல்வியா முடிஞ்சிருக்கும். லூசிஃபர் கொடுத்தார் இல்லைங்களா? லூசிஃபரை தான் முதலாவது மனித குலத்தை காப்பாற்றுவதற்காக தேவன் அங்க கொண்டு போய் வச்சாரு. காப்பாத்தினாரா? இல்ல பாரு. ஏன் லூசிஃபரால மனித குலத்தை காப்பாற்ற முடியல? ஆதாமுக்கு காவலியாளி அவனை தானே வச்சாருங்க. ஆதாம அந்த பழத்தை புசிக்க கூடாதபடிக்கு அவனை காப்பாற்றுவதற்காக யாரை வச்சாருங்க? லூசிஃபரை தான் வச்சார். ஆனா அவனால அவரை காப்பாற்ற முடியல. என்ன காரணம்? தன்னுடைய சுயநலம் இல்லைங்களா? தான் ராஜாவாகணும், தான் தேவனாகணும்ன்ற அவனுடைய பேராசை. அவனால் அந்த பேராசை என்ன பண்ண முடியல? மேற்கொள்ள முடியல. அவனால் தன்னுடைய ஆசைகள் என்ன பண்ண முடியல? இல்லை, தேவன் சித்தத்தான் செய்வேன், தேவன் எனக்கு என்ன செய்வார்? அதை கொடுப்பாரு. ஆனால் தேவன் கொடுத்த வேலையை நான் என்ன பண்ணலாம்? செய்து முடிக்குவேன்னு சொல்லி அவரால் முடியல. அடுத்து தூதர்களை அனுப்புறாரு. அன்புக்குரியவர்களே, தேவன் தூதர்களை அனுப்புனார் இல்லைங்க? நோவா காலத்தில் என்ன செஞ்சாங்க? இச்சையில் விழுந்தான். பெண்களுடைய அழகுல விழுந்து என்ன செஞ்சாங்க? சௌந்தரியமா இருக்கிறாங்கன்னு சொல்லி பெண்கள் என்ன செஞ்சாங்க? கல்யாணம் பண்ணிக்கின்னு ராட்சதர்களை கொண்டு வந்தாங்க. பாருங்க, தூதரை முதலாவது லூசிஃபர் அனுப்புனாரு, தூதர் அனுப்புனாரு. என்ன செஞ்சாங்க இவங்கெல்லாம் மனித குலத்துக்கு நாங்க இன்னும் மேல மேல கஷ்டத்தை தான் உண்டாக்கும். ஆனா கடைசியா யார் அனுப்புனாரு? பரலோகத்துல வந்தவங்க இவங்கெல்லாம். லூசிஃபர் பரலோகத்துல வந்தாரு, அப்புறம் இந்த தூதர்கள் வந்தாங்க, கடைசியா இயேசு அனுப்புனார். பிரியமானவர்களே, இயேசு என்ன பண்ணாரு? என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக. இதுதான் அவருடைய அந்த சாக்ரிஃபிஷியல் மைண்ட்.
பிரியமானவர்களே, எப்படி பிதாவுக்கு பிரியமானவராக இருந்தார் இல்லைங்களா? தேவன் என்ன செஞ்சார்? அவர் விட்டுட்டாரா? இல்லை பெரியவர். அவர் செய்த தியாகத்துக்கு என்ன செஞ்சாரு? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். அவர் பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை கொடுத்தார். நெக்ஸ்ட் ஃபாதர். எப்படி பிதாவை எல்லாரும் கனப்படுத்துறாங்களோ அதே போல இயேசுவையும் எல்லாரும் என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். வானத்துல இருக்கிறவங்க, பூமியில இருக்கிறவங்க, பூமி கீழே இருக்கிறவங்க எல்லாரும் அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு இயேசுவை கர்த்தர் என்று எல்லா நாவுகள் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். பாருங்க பெரியமானே, நம்ம தேவனுக்கு எது செய்தாலும் தேவன் மறுக்கிறவர் அல்ல. நம்மள என்ன பண்றல? நம்ம செய்யற நன்மைகளை தேவன் என்ன பண்றல? அவர் ஒருபோதும் மறக்கிறது இல்லை. அன்பு அவருக்காக நம்ம வாழும்போது கண்டிப்பா அதுக்கான பலன் தேவன் நமக்கு கொடுக்கும். தொடர்ந்து அப்போஸ்தலர் பவுல் கூட நமக்கு ஜெபத்தை குறித்து அநேக இடங்களில் சொல்றாரு. 1 தெசலோனிக்கர் 5:18 வாசிங்க. 1 Corinthians 5th chapter 18th verse படிங்க. பிரதர் 1 கொரிந்தியர் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 5:18th verse. ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்புறம் ஆவியை அவித்து போடாதிருங்கள். 5:18 சிஸ்டர். 1 தெசலோனிக்கேயர் 5:18. அதுதான் பிரதர் வாசிக்கிறேன். 17 வாசி. 17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். போதும் சிஸ்டர். இடைவிடாமல் ஜெபம். என்ன இடைவிடாமல் ஜெபம் பண்ற? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுனாக்கா இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு அடுத்து 10 நாள் விட்டு ஜெபம் பண்ண. நிறைய பேர் கேட்கணும், இதை சொன்னதே கேட்டுதே கேட்டுக்கிறதா அப்படின்னா, பெரியமானவர்ல கேட்டதே கேட்கறதுல என்ன இருக்குது? அது என்னத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது, அன்புக்குரியவர்களே, நம்முடைய விருப்பத்துடைய ஆழத்தை எதனா செய்து அது காட்டும். என்னுடைய இருதயத்தில் என்ன விரும்புகிறேன் அப்படின்ற அந்த ஆழத்தை என்ன செய்தது காட்டுது. தேவன்கிட்ட இதை தான் நம்ம என்ன பண்ணிட்டுக்கிறோம்? தொடர்ந்து நம்மகிட்ட கேட்கும்போது அது நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை காட்டும். அதனால எப்படி ஜெபம் பண்ணணுமா? விதவுட் சீசிங் அப்படின்னா டெய்லி கண்டினியூல் ப்ரேயர் லைஃப் நம்ம கிட்ட காணப்படணும். சதான் இயேசு தன்னுடைய எருசலேமுடைய பயணத்துல 2வதாக தன்னுடைய சீசர்களுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். கொலோசியர் 4:2 வாசிங்க. அங்க கூட சொல்றாரு. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏதோலியாளுக்கும் சீந்திகேயாவுக்கும். கொலோசியர் 4:2 சிஸ்டர் என்ன வருதுங்க? 4ஆம் அதிகாரம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். பாருங்க, கவனிச்சிங்களா அன்புவர்களே? என்ன சொல்றாரு ஆண்டவரு? என்ன சொல்றாருங்க? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் விழித்து கொண்டு. சரிங்களா? ஜெபம் பண்ணுங்க உடனே நாங்க அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, நல்ல வேலை கொடுங்க, வீடு கொடுங்க, இதுக்காக இல்லை பிரியமானவர்களே. உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய பலவீனங்கள்ல தேவன் எனக்கு பலன் கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ண வேண்டும். ஸ்பிரிச்சுவலுக்காகத்தான் நம்ம ஜெபம் பண்ணோம். மாம்சீக விஷயங்களை தேவன் என்ன செய்வாரு? தேவன் நமக்கு கொடுப்பார் இல்லைங்களா? நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை தேவன் நிச்சயமாக கொடுப்பார் என்பதை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, பிரியமான சகோதரர்களே, ஜெபம் செய்த பிறகு நம்ம தேவன் நமக்கு என்ன செய்வார்? அதை கொடுப்பாரு. நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அதான் இங்கே சொல்றாரு பிரியமானவர்களே.
இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்துல சொல்லும்போது நீங்க அவர்கிட்ட கேட்டுட்டு என்ன செய்யுங்க, அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. விசுவாசமான பிரேயர் இருக்கணும். அடிப்பட்ட பிரேயர் இருக்கணும், ஃபெய்த் பிரேயர். சும்மா வந்து ஜெபிச்சிட்டேன் பிரதர், அது கிடைக்குதோ கிடைக்காதோன்ட்டு இல்லை, கிடைக்கும். நான் கேட்டது தேவன்கிட்ட என்னகும் கிடைக்கும் என்று என்ன செய்யணுமா, விசுவாசிக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார். வாசிங்க மார்க் 11ஆம் அதிகாரத்துல 24, 25 வாசனம் வாசிங்க. மார்க் 11th chapter verse 24 and 25. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இதுவும் அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றார். அதாவது நீங்க தேவன்கிட்ட எதை கேட்டுக்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அது அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா பிரியமானவர்களே? ஜெபம்னாங்க கிடைக்குமா கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற எண்ணம் இல்லை. எப்படி இருக்கணும், கிடைக்கும். ஓகேங்களா? ஒண்ணுதான் கிடைக்கும். தேவனுக்கு நான் கேட்டதுனாகும் கிடைக்கும். அதான் நான் மறுபடியும் சொல்றேன் இல்லைங்க. கிடைக்கும்னா நான் காரு கேட்டுக்கிறேன், ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பார். நிறைய பேர் அதுதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு பேர் சபைகள்லாம் அப்படித்தான். ஒரு அம்மா ஜெபம் பண்ணோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரை கனடால எங்களுக்கு ஒரு வீடு வேணும். கனடால யாருங்க, பெரிய பெரிய ஒரு ஊழியக்கார் டிஜேஸ் அவங்க ஒய்ஃப், பால் தினக்கரனுங்க ஒய்ஃப். எனக்கு பெரியனாக்க என்ன வேணுங்களா, கனடால வீடு, இங்க இல்லாத வீடு, இங்க வீடு பத்தாம அங்க வேற வீடு. அப்புறம் கார் வேணுமா, கார் கேட்டார், தூதரை அனுப்பி சொன்னாரா என்ன கலர் வேணும் உனக்கு அப்படின்னு. உடனே தப தபன்னு மேலேருந்து இறங்கி ஸ்டேரஸ்ல இருந்து கீழே போயிட்டு அந்த கேட்லாக் எடுத்து இந்த கார் தான் வேணும் அப்படின்னு கேட்லாக்ல மறாத நாள் காரில் ஏஞ்சிச்சா அவங்க வீட்டுக்காரு அவருக்கு உனக்கு என்னம்மா கார் வேணும்னு கேட்டார். கார் வாங்கி தரதுக்கு ரெடி ஆகிட்டார். பாருங்க இப்படியெல்லாம் என்ன ஒரு அநீதியான விஷயங்கள், எவ்வளோ ஒரு வஞ்சனை பாரு. மக்கள் இப்படி தான் சொல்லி என்ன பண்ணுறது, திசை திருப்புவது இல்லைங்களா? அவர் சொல்கிறார் சொந்த வீடு இல்லைனாக்கா நீங்கள் கிறிஸ்டியனே இல்லைன்றார். ஒரு பாஸ்டர் சொல்கிறார் சபையில், உங்களுக்கு சொந்த வீடு இல்லைனாக்கா நீங்கள் யார் இல்லை, நீங்கள் உண்மையான கிறிஸ்டியனே இல்லை. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அவருக்கே தலை சாய்க்க இடம் இல்லை. மனுஷகுமாரனுக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்கு, நரிகளுக்கு குழி இருக்கு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. இயேசுவுக்கு சொந்த வீடு இல்லை, அப்போஸ்தலருக்கு சொந்த வீடு இல்லை. பிரியமானவர்ல, அப்போஸ்தலர் பவுல் வாடகை வீடு எடுத்தார் வசனத்துல இருக்கு. இதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீடு கொடுக்கணும் காரு கொடுக்கணுன்றதுக்காக ஜெபம் பண்றதுக்காக இல்லை. பாருங்க எவ்வளோ அநீதியா, எவ்வளோ வஞ்சனையான ஜனங்களை இன்னைக்கு. அதெல்லாம் நான் இப்போ மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னாக்கா, தேவன் எதை கேட்கணும், அவருடைய பரிசுத்த ஆவிக்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய பலத்துக்காகவும் அவருடைய வழிநடத்தலுக்காக நம்ம தேவனுக்கு என்ன செய்யணும், தினந்தோறும் மன்றாடணும். நிச்சயமா தேவன் நன்மையான விஷயங்களை என்ன செய்யறாரு, கொடுக்குறார். அதான் வசனம் சொல்றாரு, யாக்கோபு 1:5 கூட நீங்க படிச்சீங்கன்னாக்கா, 1:6 படிங்க. யாக்கோபு 1:6 என்ன சொல்றாருன்னா, நீங்க ஞானத்துல குறைவாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேளுங்க. ஆண்டவர் என்ன படிச்சாலும் மண்டைக்கு என்ன மாட்டேங்குது, ஏறவே மாட்டேங்குது. பைபிள் படிச்சாலும் ஏற மாட்டேங்குது. பிரியமானவர்களை நம்ம அப்படி சொல்லவே கூடாது. அப்போஸ்தலர் பேதுரு யாருங்க, படிச்சவரா? நிறைய பேர் இது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். நான் படிக்கல பிரதர், அதனால தேவன் என்ன பண்ணல எனக்கு. பிரியமானவர்கள், அப்போஸ்தலர்கள்ல ஆல்மோஸ்ட் எல்லாரும் யாருங்க, படிக்காதவங்க தான். ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காக தேவன் பைத்தியங்களை தெரிந்துக்கும். நீங்க முயற்சி எடுக்கணும். நம்ம என்ன பண்ணோம், நம்ம முயற்சி. எவ்வளோ பேர் பிரியமானவர்களே பைபிளை படிக்க தெரிஞ்சுன்னுக்கிறாங்க. பைபிளை படிக்கணுன்ற எண்ணத்தினாலே ஆஇ கூட தெரியாதவங்க என்ன பண்றாங்க, நம்ம தொடர்றதே கிடையாது. கேட்டா என்ன சொல்ற, சாக்கு சொல்லிக்குவோம். என்ன சொல்லுவோம், எனக்கு படிக்க தெரியாது. எழுத்து கூட்டி படிங்க, கூட்டி படிங்க. உட்காந்து ஒரு 2 அதிகாரம் டெய்லி என்ன பண்ணுங்க, எழுத்து கூட்டி படிக்கும் போது நிச்சயமா தேவன் என்ன பண்ணுவாரு, நமக்கு ஞானத்தை கொடுப்பார்.
யாக்கோபு 1:6 வாசிங்க. யாக்கோபு 1:அதிகாரம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் 5 படிச்சுங்க. 5-6 படிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். பிரியமான சகோதரர் என்ன சொல்லிட்டார் ஆண்டவரு? எப்படி கேட்கணும்? என்ன கேட்கணுமா? ஒரு ஞானத்தில் குறைபட்டிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்க தேவனிடத்துல கேட்க. பிரியமானவர்களே, நம்ம முயற்சி எடுத்தோம் அப்படின்னாக்கா தேவன் நிச்சயமா கொடுக்காரு. அவர்கிட்ட என்ன இருக்கு? அவர்கிட்ட அளவில்லாத ஞானம், அறிவு, புத்தி இருக்கு. என்ன இருக்கு? அவருக்கே வச்சுக்கிறதுக்காக வச்சுன்னுக்கிறாரா? என்னங்க கேட்குறவங்களுக்கு கொடுக்கறது அவர்கிட்ட அளவில்லாம இருக்கு. வசனம் சொல்றது என்னங்க? ஞானத்துல அளவில்லாத ஞானமும் அறிவும் படைத்தவராக இருக்கிறாரு. அதனால அவருடைய பிள்ளைகள் கேட்கும்போது என்ன செய்றாரு? கொடுக்குறாரு. அப்ப ஏன் நம்மளுக்கு இல்லை? நம்ம கேட்கறது இல்லை. தேவனுக்கு என்ன கேட்கறதுல? ஞானத்தை கேட்குவது கிடையாது பிரியமானவர்களே. ஏன்னா நம்ம வேற வேற தான் கேட்டுக்கிறோம் இல்லைங்களா? கேட்க வேண்டியதை கேட்கறது இல்லை அன்புக்குரியவர்கள். அதுதான் நம்ம பார்க்குறோம். சரி, அதான் இங்கே நம்ம பார்க்கும்போது இது ப்ரேயரை பற்றி தன்னுடைய சீசர்களுக்கு சொன்ன அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் 3வது விஷயத்தை நம்ம பார்க்கும்போது பிரியமான சகோதரர்களே, தன்னுடைய சீசர்களில் 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுகிட்ட என்ன செய்கிறாங்க? வந்துட்டு வலது இடது பக்கம் உட்காரும்படி அருள் செய்யணும்னு கேட்க. இதெல்லாம் எருசலேம் போகிற வழியில் நடந்துருக்கு. இதெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்குது. ஃப்ரம் கேலிலி டு ஜெருசலேமுக்கு இயேசு போகிற கலிலேயிலேருந்து எருசலேமுக்கு போகிற வழியில் அந்த லாஸ்ட் வீக் இருக்கு இல்லைங்களா? அந்த வாரத்துக்கு முன்னாடி அதான் அந்த 6 நாட்கள் இயேசு யார் வீட்டில் தங்கியிருந்தார்னா மார்த்தா மரியா வீட்டில் தான் லாஸ்ட் வீக். இந்த லாஸ்ட் வீக் இயேசுடைய கடைசி வாரங்கள் மார்த்தா மரியா வீட்டில் தான் தங்குவார். பகலெல்லாம் எருசலேமில் இருக்கிற ஆலயத்தில் ஜெபம் பண்ண அங்கே பிரசங்கம் பண்ணுவார். அப்புறம் அந்த வாரத்தில் அங்கே தான். ஆனால் அங்கே இடத்துல இப்போ எருசலேமுக்கு போகிறாரு. எருசலேம் நோக்கி போகிறதுக்கு எதுக்காக சொன்னார் இல்லைங்களா? படிச்ச இல்லைங்களா? எருசலேம் என்ன ஆகணும்? கொலை உண்ண போகணும், சாகிறதுக்காக போகிறேன். நம்மளா இருந்தா இல்லைங்களா? நான் இருப்போம் ஒரே யூ டர்ன் போட்டு அங்கே போனால் நம்மளை சாவடிச்சிடுவாங்கன்னு தெரிஞ்சா போவோமா? பிரியமானவர்களே, நிச்சயமா யூ டர்ன் பண்ணிட்டு ஒரே ஓட்டமா ஓடுவோம். ஆனால் ஆண்டவர் செஞ்சாரு. சரி, அடுத்து என்னன்னாக்கா இயேசுடைய சீசர்களில் 2 பேர் என்ன செய்கிறாங்க? 2 பேர் தன்னுடைய தாயை கூட்டிட்டு வந்து இயேசுகிட்ட வலது பக்கமும் இடது பக்கமும் உட்காரும்படி கேட்குறான். இது மற்ற 20ஆம் அதிகாரம் 21 இருக்கு. நீங்க படிச்சுக்கோங்க. நான் டைம் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா போயிடலாம். இதுல இயேசு அவருடைய சீசர்களுக்கு என்ன பதில் கொடுத்தாருங்க? என்ன பதில் கொடுத்தாரு? சரி, ஓகேப்பா, அவங்க 2 பேருக்கு இது கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அங்க ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை உங்களால் பெற கூடுமா அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து கேட்குறோம். வாங்க வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 22 படிங்க. படிங்க சிஸ்டர். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தில் நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். பாத்தீங்களா பிரியமானவர்களே? இவங்க என்ன நினைச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? இவங்க எப்படி கூடும்னு சொன்னாங்க? தெரிஞ்சு சொன்னாங்களா இது கூடும் அப்படின்ட்டு? அவங்களுக்கு தெரியுமா இந்த பாத்திரம் என்ன சொல்ல வராரு? ஞானஸ்தானனா நான் பெரும் ஸ்தானனா இயேசு என்ன சொல்ல வராருன்னு தெரியுமா? யாக்கோபு யோவானுக்கும் தெரியாது அன்புக்குரியவர்களே. தெரியாமல் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கினாங்க. அதுக்கப்புறமா இயேசு சொன்னது இதுதான். ஆனாலும் அறியாமல சொல்லிக்கிறாங்க. அவங்க கூடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா? கூடும்னு எப்படி சொல்லிக்கிறாங்க? அறியாமல சொன்னாங்க. ஆனால் அதை செஞ்சு முடிச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க தெரிஞ்சுக்கு என்ன பண்ணாங்க? செய்து முடித்தார்கள். என்ன அந்த பாத்திரம்
அப்படின்னு பார்க்கும்போது, நான் குடிக்கும் பாத்திரம்னா இயேசு பெற்றுக்கொண்ட அந்த கசப்பான அனுபவங்கள், பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ். என்னது அவர் குடிச்ச அந்த பாத்திரம் என்னன்னாக்கா, அன்புக்குரியவர்களே, தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக என்ன செஞ்சார் அவரு? பாடுகள், அவமானம், நிந்தனைகள் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார் இல்லைங்களா? அவர் முகத்துல அடிச்சாங்க, காரி முகத்துல துப்புனாங்க, அப்புறம் கன்னத்துல அரைஞ்சி தலையில கொட்டி, கடைசியில அவரை எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ நிர்வாணம் பண்ணி, அவர் அரை நிர்வாணம் செஞ்சு சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லைங்களா? அந்த பாத்திரம் என்னங்க? அதுதான் பாத்திரம். அவர் பெற்றுக்கொண்ட அந்த கசப்பான அனுபவங்கள். அதே பாத்திரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? நீங்க கூட இதே பாத்திரத்தை நீங்க குடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறேன். பிரியமானவர்களே, அதுதான் அங்க சொல்லுது. அடுத்து என்னங்க? நான் பெறும் ஸ்நானம். நான் பெறும் ஸ்நானம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க தேவனுக்காக செய்த உடன்படிக்கை, கவனன்ட். என்ன உடன்படிக்கை செஞ்சீங்க? என்ன உடன்படிக்கை நாம் செய்தோம் பிரியமானவர்களே? பலியினால உடன்படிக்கை. சங்கீதம் 50:5 சொல்றீங்களா? பலியினால உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்துல கூட்டுங்க. என்ன பலி? அன்புக்குரியவர்களை, தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையை இயேசுக்காக பலி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நம்முடைய நேரம், நம்முடைய டைம். எப்படி நம்முடைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம்? 24 ஹவர்ஸ்ல எவ்வளோ நேரம் தேவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம்? சரிங்களா பெரியம்மா? நிறைய பேர் சொல்லுவாங்க டைம் பாஸே ஆக மாட்டேங்குது. பார்த்தீங்களா? யாருக்கு டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது? இன்னும் செய்றாங்க தெரியுங்களா? மொபைலில் வந்து கேம் ஆடுறான். என்னடுறது? கேம். கேட்டா டைம் பாஸ். பெரியம்மானவரில் ஒரு உண்மை கிறிஸ்துவனுக்கு 24 மணி நேரமும் பத்தாது. நாங்கள் டைம் பத்தல பிரதர் அப்படின்னு தான் அப்படிதான் சொல்லுவோம். டைம் பத்தலைன்னா உலக விஷயத்துல இல்லை, எதுல? ஆண்டவருக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்கு பத்த மாட்டேங்குது பிரியமான. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடியது. இப்படி நேரமும், நம்முடைய பலம், நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய திறமைகள் எல்லாவற்றையும் தினந்தோறும் கர்த்தருக்காக பலி செலுத்துறோம். பார்த்தீங்களா? அது நமக்காக யூஸ் பண்ணாம தேவனுக்காக யூஸ் பண்றது தான் நம்ம பெரும் ஸ்நானம். அதான் ஆண்டவர் இயேசு அங்க சொன்னது பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட பாத்திரத்தை நம்ம பானம் பண்ண வேண்டும். அப்புறம் இந்த ஸ்தானத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம பெற வேண்டும். அப்படி பெற்றா நமக்கு என்ன கிடைக்கும்? அவருடைய ராஜ்யத்துல வலது பக்கத்திலும் இடது பக்கத்துல நாம் என்ன செய்யலாம்? உட்கார்ந்து இயேசுவோடு கூட ஆளுகை செய்யலாம். இது ஆண்டவர் இயேசு அவங்களுடைய சீசர்களுக்கு இந்த விஷயத்த சொல்றார். அடுத்து இங்க கேட்ட 10 பேர் எரிச்சல் ஆனாங்க இல்லைங்களா? 10 பேருக்கு ஏன் எரிச்சல் ஆயிடுச்சு? எரிச்சல் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, இவங்களுக்குள்ளவே வெரி குட் இல்லைங்களா? இவங்களுக்குள்ளவே, அதான் நான் சொல்ல வந்தேன், பிரதர் சொல்லிட்டாரு. இவங்களுக்குள்ள என்ன ஆர்கியூமெண்ட் போயிட்டுக்குது? யாரு பெரியவன்? வசனம் வாசிங்க. 22-24 லூக்கா 22-24 வசனத்தை வாசி. லூக்கா 22-24. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்க? வாக்குவாதம். யார் பெரியவன்? பேதுரு சொல்றார் நான் தான் பெரியவன். யோவான் சொல்றார் இல்ல இல்ல, நான் தான் அவருக்கு அன்பான சீசன், நான் தான் பெரியவன். இப்படி அவங்களுக்குள்ள என்ன நடக்குது? வாக்குவாதம் நடக்குது பிரியமான சகோதரர். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க என்ன சார் அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? பேராசை, அப்புறம் போட்டி, போட்டின்னு ஆவி அவங்களுக்குள்ள இருந்துச்சு. யார் பெரியவன் பார்க்கலாமா? நீயா? அதுங்க பிரியமான சகோதரர்ல இப்போ அவங்களுக்குள்ள அந்த ஒரு எண்ணத்துல தான் அவங்க என்ன செய்யல, அந்த இடத்துல அவங்க கால்கள் கூட கழுவாம இருந்தாங்க. ஒருடைய கால்களை ஒரு என்ன செய்யணும்? யாராவது அந்த அந்த வேலையை எடுத்துக்கின்னு தன்னுடைய தன்னுடைய உடன் சகோதரருடைய கால்களை கழுவ வேண்டும். ஆனால் அவர்கள் யாரும் என்ன செய்யல, கழுவல. கடைசியில இயேசுவே அந்த வேலை என்ன பண்ணாரு? எடுத்து வெயிட் பண்ணி பார்த்தாரு, யாருன்னா இந்த சர்வீஸ் செய்யறாங்களான்னு. தெரியுமா? எல்லாரும் எந்த வேலையை தான் விரும்புவோம்? எல்லாரும் மேலான வேலைகளை தான் விரும்புவோம். எல்லாரும் மேடையை தான் விரும்புவோம்,
மைக்கை தான் விரும்புவோம். யாருமே சேர் போடுறதோ இல்லை பெருக்கி இந்த ஒரு ப்ரேயரால் க்ளீன் பண்ணுறதுக்கோ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி யோசிக்குவோம். ஆனால் எல்லாரும் என்ன 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 விரும்புவாங்க? மேன்மையான ஒரு வேலையை தான் விரும்புவாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது பெரியது இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லைங்களா, நமக்கான பலன் நமக்கு இங்கே என்ன ஆகிடும், கிடைச்சிடும். அதனால மேடையில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாருக்கும் பிரபலம் ஆயிடுறாங்க இல்லைங்களா, எல்லாருக்கும் என்ன ஆயிடுறாங்க, பிரபலம் ஆயிடுறாங்க. மக்கள் அவங்கள என்ன செய்வாங்க, போகிற இடத்துலலாம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட், வாங்க மேலே உட்காருங்க, வாங்க பிரதர் அப்படின்னு. அதே சபையில் வந்து டெய்லி பெருக்கி தொடச்சி சேர் போடுற சகோதரர் வீட்டுக்கு வந்தா அவர் எப்படி வரவேற்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் யார் தாங்க உயர்ந்தவங்க, அவங்க தாங்க ரொம்ப ரெஸ்பெக்ட். அதனால சூஸ் பண்ணா எந்த வேலையை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது, அதனால ஸ்பீச் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. வாய்ப்பு கிடைச்சா அதையும் செய்யறதுக்கு நம்முடைய மனசு ரெடியாக இருக்கணும். மனசில் வந்து அந்த எண்ணம் இருக்கணும், நமக்குள்ள என்ன இருக்கணும், அந்த வேலை கிடைச்சாலும் செய்யறதுக்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். பிரியமான சகோதரர்களே, இல்லை நான் செய்ய மாட்டேன், நான் வந்து இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு அந்த விஷயத்தில் அவங்களுக்கு என்ன செஞ்சாரு, ஒரு மாதிரி அவங்களுக்கு என்ன செஞ்சாரு, காண்பித்ததாக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கணும். பிரியமான சகோதரர்களே, இதுதான் நம்ம வந்து இங்கே சீசர்கள் கிட்ட ஆண்டவர் இயேசு என்ன கற்றுக் கொடுத்தாரு, அவங்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தாரு, அநேக இடங்கள்ல இந்த தாழ்மையை பற்றி ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா பிரியமானால. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, இது இவங்ககிட்ட அந்த டைம்ல மாத்திரம் நடக்கல. எந்த விஷயம், யாரு பெரியவன்ற இந்த பிரச்சனை வந்து இவங்களுக்கு அன்னைக்கு வர்ற பிரச்சனை கிடையாது. இது முன்னாலேருந்தே இவங்களுக்குள்ள என்னங்க, இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் அநேக தரம் இருந்திருக்குது. அதனால தான் அநேக தரம் ஆண்டவர் இயேசு அவங்கள கூப்பிட்டுட்டு என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாரு. படிக்கலாம் வாங்க, அடுத்த வருஷத்தை வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 1-2 வருஷங்களை வாசி. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மைண்டெல்லாம் என்னதான் ஓடி நின்றுக்குது இவங்களுக்குள்ள, இவங்க மைண்ட்ல எல்லாம் இதுதான் ஓடி நின்று. யாரு இந்த 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 கேப்ல இவரு யோவான யாக்கோபு என்ன பண்ணிட்டாங்க, வேற வலது இடது பக்கத்துல வேற இடம் கேட்டுக்கிறாங்களே. அப்ப யாரு ஆண்டவர் வந்து வலது இடது பக்கத்துல உட்கார வைக்குவாரு அப்படின்னாங்க, இப்படி இன்னொருத்தருக்கு என்னங்க, ட்ரெஷரர் என்ன வேணும், ட்ரெஷரர். அவரோட ராஜ்யத்துல என்ன இருக்கணும், ட்ரெஷரரா இருக்கணும். அது அந்த அந்த போஸ்ட்டை மட்டும் நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால யூதாஸ் எப்பவுமே பணப்பைய என்ன பண்ணிட்டு இருப்பாரா, கையில கெட்டியா பிடிச்சிட்டு, யாருக்கிட்டயா பதவியை கொடுக்க விருப்பம் இல்லாதவங்க, மற்றவங்களுக்கு என்ன செய்யறதுல, மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க என்ன இல்லை மனது இல்லாத ஒரு எண்ணம் தான் அங்கக்குள்ள காணப்பட்டது. அதுதான் ஆண்டவர் இயேசு குழந்தைய கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு என்ன சொல்லிட்டாரு, யார் இந்த சிறு பிள்ளைய போல நாங்க தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்று அவங்க தான் பரலோக ராஜ்யத்துல பெரியவங்களா இருப்பாங்க. இது ஆண்டவர் கொடுத்த அந்த டீச்சிங். சரிங்களா பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் இயேசு பவுல் பேதுரு அப்போஸ்தலர்கள் கூட நமக்கு இதை தான் நம்ம எல்லா இடத்துலையும் இதை தான் சொல்கிறோம். ஆண்டவர் பேதுரு அப்போஸ்தலர் சொல்லும் போது கூட கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். இது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வாசித்துக்கங்க, படிக்க வேண்டாம். அவங்க சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். என்ன சிந்தை இருந்துச்சு இயேசுக்குள்ள, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்து தேவனுக்கு சமமாக இருப்பதை என்ன செய்யல, கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கிட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு, அவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருந்தவர், நாங்கள் பிதாவுக்கு அடுத்த நிலையில இருந்த இயேசு கிறிஸ்து தன்னையே வெறுமையாக்கிட்டாரு. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தம்மை தாமே சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவாராகி தம்மை தாழ்த்தினாரு. அந்த அம்புல்னஸ் தான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும்
இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் நமக்கு பிலிப்பியர் 2:5-8 சொல்றதை நம்ம வாசிக்கிறோம். அதே போல பிரியமானவர்களே, பேதுரு கூட 1 பேதுரு 5:5-6 சொல்லும் என்ன சொல்றாருனாக்கா, ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க. தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப இந்த பயணத்துல எருசலேம்ல கலிலேயால இருந்து எருசலேம் போற பாதையில இயேசு சொன்ன 3 விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். பிரியமான இன்னும் 2 விஷயத்த நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம படிக்கலாம் இல்லைங்களா? ஃப்ரைடே இதோடைய தொடர்ச்சி நம்ம என்ன செய்யலாம், நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம என்ன செய்யலாம், இந்த கிளாஸுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். இப்ப பேதுரு சொல்ற தேவன் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறோம். பிரியமானவரை, எப்பவுமே நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கணும்னா, மற்றவர்களை நம்மை விட மேன்மையானவங்களாக நினைக்கணும். அதான் இயேசு நினைச்சாரு. அதுதான் அவருடைய மனசு எந்த அளவுக்கு இருந்துச்சுனாக்கா, சீசருடைய கால்களை கழுவ கூட அவர் தயங்கினாரா? என்னடா தலையெடுத்து இவங்க காலெல்லாம் கழுவ வேண்டியதாயிடுச்சுன்னாரா? நிச்சயமா அப்படி சொல்லவே, அப்படி சந்தோஷமா இல்லைங்களா, மன விருப்பத்தோடு தன்னை சீசருடைய கால்கள் என்ன செஞ்சுக்கிறார், அவரு கழுவி இருக்கிறார். ஏதோ வேற வழி இல்லை, இவங்களெல்லாம் வச்சுக்கு நம்ம சமாளிக்கணுமே அப்படின்ட்டு இல்லை. அவங்க கால்களை கழுவுறதுக்கு இயேசுக்கு என்ன இருந்துச்சு, விருப்பம் இருந்துச்சு. அதுதாங்க விருப்பத்தோடு செய்யுது. கீழான வேலையா இருந்தாலும் மன விருப்பத்தோடு சந்தோஷமா செய்யக்கூடியதாக வேலைகள் நம்ம பார்க்கும்போது அதான் உண்மையான தாழ்மை. மனசுக்குள்ள இல்லைங்களா எண்ணங்களை வச்சுக்கின்னு இதெல்லாம் செய்யணுமா, நம்ம தான் செய்யணுமா அப்படின்னெல்லாம் செஞ்சனா தேவன் அதை என்ன செய்ய மாட்டாரு, அங்கீகரிக்கவே மாட்டோம். சதா பிரியமானவர்கள், இன்றைய பாடத்துல நம்ம த வே டு ஜெருசலம், எருசலம் செல்லும் வழி என்ற தலைப்புல பாடத்துல நம்ம பார்த்து அதுல 3 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இன்னும் 2 விஷயங்கள் நம்ம என்ன செய்யலாம், தேவன் சித்தமானால் வெள்ளிக்கிழமை இந்த கண்டினியூஷன் நம்ம பார்ப்போம். தேவன் தாம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.